சென்னை டு பெங்களூர் அரை மணி நேரத்தில் போகலாம். 1100 கிலோமீட்டர் ஸ்பீட் ஹைப்பர் லூப் ரயில். இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் ரயில் டிராக் சோதனை ஓட்டம் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த ரயில் மூலம் சென்னையில் இருந்து பெங்களூரில் அரை மணி நேரத்தில் சென்றடையவும் முடியும். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து முதுகெலும்பாக இருக்கிறது. தொலைதூரம் பயணிக்க வசதியாகவும் கட்டணம் குறைவாகவும் இருப்பதால் தினமும் பல லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். இந்தியாவில் சாதாரண ரயில்கள் மட்டுமின்றி வந்தே பாரத், தேஜாஸ் மற்றும் சதாப்தி உள்பட அதிவிரைவு ரயில்களும் இயக்கப்பட்டும் வருகின்றன. அதிவேகமாக செல்லும் ரயில்களுக்கு மக்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பு உண்டு. அந்த வகையில் நாட்டின் பல்வேறு இடங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் இந்திய ரயில்வேயின் அடையாளமாக மாறியுள்ளது. இந்நிலையில் வந்தே பாரத் புல்லட் ரயில்களை விட அதிவேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர் லூப் ரயில் இந்தியாவில் அறிமுகமும் செய்யப்படவுள்ளது. நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் ரயில் சோதனையை பாதை இப்போது முழுமையாக தயாராக இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி மாணவர்கள் உருவாக்கிய இந்த சோதனை பாதை 410 மீட்டர் நீளம் கொண்டது. ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்குள் ஹைப்பர் லூப் சோதனை பாதை கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு இந்திய ரயில்வேயிடமிருந்து நிதியுதவியும் கிடைத்துள்ளது. ரயில்வே துறை மற்றும் சென்னை ஐஐடி குழுவினர் இணைந்து இந்த பாதையை உருவாக்கியுள்ளனர். சென்னை ஐஐடி குழு மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான டியூட்டர் ஹைப்பர் லூப் ரயில் ஆகியவை இணைந்து நாட்டின் அதிவேகமாக ரயில் பாதையை உருவாக்க உள்ளனர். மேலும் இந்த ஹைப்பர் லூப் ரயில் என்றால் என்ன என்பது பார்த்தால், ஹைப்பர் லூப் என்பது ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாகும். இது ஒரு ரயில் ஒரு சிறப்பம்ச வெற்றிட குழாயின் உள்ளே அதிவேகத்தில் பயணிக்கிறது. இந்த தொழில்நுட்பம் பயணிகளுக்கு வேகமான மற்றும் பாதுகாப்பான பயண அனுபவத்தை உறுதியளிக்கிறது. இந்த ஹைப்பர் லூப் அமைப்பில் ரயில்கள் மணிக்கு 1100 கிலோமீட்டர் என மின்னல் வேகத்தில் இயங்கும். புல்லட் ரயில்களுடைய வேகம் மணிக்கு 450 கிலோமீட்டராக இருக்கும் நிலையில் இந்த ஹைப்பர் லூப் ரயில்கள் அதை விடவும் வேகமாகும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பயணிகள் தங்கள் பயணத்தை வெறும் 30 நிமிடங்களில் முடிக்க முடியும். அதாவது இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டால் சென்னை டு பெங்களூர் மற்றும் சென்னை டு திருச்சிக்கு வெறும் 30 நிமிடங்கள், அதாவது அரை மணி நேரத்தில் செல்ல முடியும். ஹைப்பர் லூப் பாதையின் பாதை ஓட்டம் விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளது. சோதனைகள் வெற்றியடைந்தால் இந்த மேம்பட்ட தொழில்நுட்பம் இந்தியாவில் பெரிய அளவில் செயல்படுத்தப்படலாம். இந்தியாவில் ஹைப்பர் லூப் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் ரயில்வே மற்றும் சாலை பயணத்தின் முழு அமைப்பும் ஒரு பெரிய மாற்றத்தை காணும். இந்த தொழில்நுட்பம் வேகமானது மட்டுமல்ல, அதிக ஆற்றல் திறன் கொண்டது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. எதிர்காலத்தில் ஹைப்பர் லூப் இந்திய பயணிகளுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தின் கனவை யதார்த்தமாக மாற்றக்கூடும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.